ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி கிச்சன். நம்ம இப்போ கேரளா ஸ்டைல் புட்டும் கடலைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ புட்டுக்கு கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு வானிலை அடுப்பில் வச்சு சூடானதும் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பட்டர் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த ஸ்பூனுக்கே 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அடுப்பை சிம்மில் வச்சே பண்ணுங்கள், இல்லாட்டி கறி போயிடும். ஒரு அரை மணி தேங்காய் வச்சுருக்கேன், அது இதில் போட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக கலர் மாறணும், அது வரைக்கும் நாங்கள் வறுக்கணும். நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, இது இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம இதை அரைச்சிடலாம். தேங்காய் நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு காரவும் நம்ம அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். நம்ம கடலைக்கறிக்கு 1/4 கிலோ சுண்டை நான் உப்பு போட்டு வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த வடச்சட்டியில் ஊற்றிடுவோம். அதில் வந்து அரை வெங்காயம், ஒரு வெங்காயம் ரொம்ப வேண்டாம், அரை பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து. இதை வந்து நம்ம இதில் போட்டுருவோம். நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அந்த வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் வேகணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதிச்சு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கிற மசாலா ஊற்றிடலாம். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்திருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துடுவோம். கொதிக்கட்டும், நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடியாகிடும். நல்லா கொதிச்சிடணும். நம்ம கடலைக்கறி நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இப்போ நம்ம அதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் ஊற்றுவோம். கடுகு வெடிச்சிருச்சு. தாளிப்பா இந்த குழம்புல சேர்க்கணும். அவ்வளோதான், நம்ம கேரளா ஸ்டைல் புட்டுக்கேற்ற சைடிஷ் கடலைக்கறி குழம்பு. அதுக்கு வந்து நம்ம இப்போ புட்டு எப்படி செய்யணும்னு பார்ப்போம். கேரளா ஸ்டைல் புட்டு. அதுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட்டில் 3 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம லைட்டாக வறுக்கணும். அதுக்கு கடை ஸ்டைலில் போட்டு
லைட்டாக ஒரு 5 நிமிஷம்